வெல்கம் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி ஜேபி ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோட தேர்ட் எபிசோட் பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடில் வெயிட் லாஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்கு டயட் எப்படி முக்கியம், டயட்டோட ஈட்டிங் பேட்டர்ன், ஈட்டிங் பிஹேவியர் அண்ட் பேலன்ஸ்ட் டயட் எதை அதிகமாக சாப்பிட்ணும், எதை கம்மி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம தேர்ட் எபிசோடில் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம எக்ஸசைஸ் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் நம்ம ஃபிட்னஸ்க்கும் எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்றதை பார்ப்போம். நம்ம இந்த எபிசோடில் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்னால் என்ன, நம்ம ஒர்க் அவுட் எக்ஸசைஸை எப்படி பார்க்கணும், நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கோம், செடன்ட்ரியாக இருக்கிறனால நம்ம ஒபீஸ் ஆகி நம்ம அதனால் வரக்கூடிய எல்லா டிசீஸஸும் வேகமாகவே நம்ம உடம்புக்கு வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் அப்படின்றது நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய ஒரு தனி ஆக்டிவிட்டியாக பார்க்காம நம்ம டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைலோட ஒத்து வர மாதிரி நம்ம கொண்டு போகிறது தான் இந்த ப்ரெசன்டேஷனோட நோக்கம். இந்த ப்ரெசன்டேஷன் முடிக்கும்போது எக்ஸசைஸோட டைப்ஸ் என்னென்ன, கார்டியோனா என்ன, எக்ஸசைஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸும் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ கார்டியோ பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், ஜிம் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், யோகா பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்னால் என்ன, அந்த எக்ஸசைஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்மளோட ஒன்றி கொண்டு போகிறது, இது எல்லாமே நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி மனுஷன் ஒரு மிருகமாக இருக்கும்போது, அதாவது ட்ரைபாக வாழ்ந்த கட்டத்தில் நம்ம எதுக்காக நம்ம உடம்பு படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செய்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, பேசிக்காக நம்ம டோட்டலாக டே ஃபுல்லாக மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு நம்ம டிசைன் பண்ணப்பட்டது. பட் நம்ம இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய நேரம் ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், எதுவாகட்டும், நம்ம நிறைய நேரம் உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கிறனால நமக்கு எக்ஸஸ் கேலரிஸ் பேர்னே ஆகிறது கிடையாது. இதனால நமக்கு ஒபிசிட்டி, அதை தொடர்ந்து வர எல்லா டிசீஸஸும் முன்னாடியே வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இந்த அன்ஃபிட் அண்ட் ஃபிசிக்கலி ஒபீஸ் அந்த டிசீசஸ் எப்படின்றது எல்லாமே நம்ம ஒரு சைடு பார்த்தோன்னா நம்ம ஃபேட் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணாமல் இருக்கிறனால நம்ம மசில்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகி ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு சொல்லக்கூடிய சதைகள் எல்லாமே சுருக்கம் ஆகிறதும் அதிகமான ஃபேட் உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏஜிங், அதாவது நம்ம வயசாகும்போது நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கும்போது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸ் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஏஜிங் அப்போ என்ன நடக்கும்? ஸோ நார்மலாகவே நமக்கு வயசாகும்போது நம்மளோட மசில் மாஸ், அதாவது நம்மளோட சதைகள், ஸ்கெலிட்டல் மசில்ஸ்ன்னு சொல்கிற மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஃபேட் ப்ரப்போர்ஷன், உடம்புல அதிகமான ஃபேட் டெபாசிட் ஆகி மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டோட பர்சன்டேஜ் பாடியில் அதிகமாகும். இதெல்லாமே நார்மலாகவே ஏஜிங் அப்போ நடக்கக்கூடிய ஒன்று. 3வது பார்த்திங்கன்னா ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபனிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் குனிய முடியாது, நிமிர முடியாது. ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் 60s பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட்டில் சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிஃபன் ஆகி அதோட மொபிலிட்டி, அது எவ்வளோ தூரம் அதோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். 4வது ஆர்கன்ஸ், நம்ம போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆர்கனும் அதோட செயல்பாடுகள் கம்மியாக ஆரம்பிக்கும். அடுத்து ஹார்மோன்ஸ், நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹார்மோன்ஸ் தான். நம்ம உடம்பை ப்ரொடக்டிவாக, அதாவது ஒரு குழந்தை வளரும்போது இருக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாமே அனபாலிக் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். க்ரோத் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம உடம்பை வளர வைக்கிற ஹார்மோன்ஸ். இந்த அனபாலிக் ஹார்மோன்ஸ் எல்லாமே அதோட லெவல் ஏஜ் ஆகும்போது கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் நார்மல் ஏஜிங் அப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள். ஸோ இப்போது ஒபிசிட்டி ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த விசரல் ஃபேட் நமக்கு அதிகமாகும்போது இந்த ஏஜிங் ப்ராசஸ் வேகமாகவே நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஒபீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நான் இப்போ சொன்ன இந்த ஏஜிங் மெக்கானிசம், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஏஜிங் மெக்கானிசம் முன்னாடியே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்குது, ஃபேட் உடம்புல அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. இதனால் அடுத்து ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃபன் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகுது. ஹார்மோன்ஸ், நம்ம மெயினாக நமக்கு தேவைப்படுற எல்லா ஹார்மோன்ஸுமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வியாதிகள்னு நான் சொல்லக்கூடிய சுகர், ப்ரெஷர், கார்டியக் ஹார்ட் அட்டாக், ரீனல் ப்ராப்ளம், கேன்சர், இது எல்லாமே கூட
ஒரு ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது ஒரு 60 வயசு 70 வயசில் ஆகக்கூடிய ஏஜிங் ப்ராசஸ்னால் வரக்கூடிய வியாதிகள் வந்து இப்போ 35 வயசில் வருது. இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு பேசிக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கிறது, ஒபீஸாக இருக்கிறது தான். ஸோ நம்ம ஃபிட்னஸ்னு பேசினா ஒருத்தவங்க எப்போ ஃபிட் அப்படின்னு சொல்லுவோன்னா அதோட ஃபிட்னஸோட லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க ஒரு ஹைட் இருக்காங்க, அவங்க அதுக்கு தேவையான வெயிட்டுக்கும் மேலே இருக்காங்கன்னா அதுக்கு பேர் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டாவது லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் அவங்க இருந்தாங்கன்னா தே ஆர் ஃபிட் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா பாடி ப்ரப்போசிஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 5.8 இருக்கிற ஒருத்தவங்க ஒரு 75 கிலோ இருக்காங்கன்னா அவங்களோட பாடியில் எத்தனை பர்சன்டேஜ் ஃபேட், எத்தனை பர்சன்டேஜ் மசில், எத்தனை பர்சன்டேஜ் வந்து போனோட மாஸ் இருக்குது அப்படின்றத வச்சு தான் அவங்க ஃபிட்டாக இல்லையான்றதை நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஜஸ்ட் அவங்க வெயிட் கரெக்டான வெயிட் இருந்தால் மட்டும் அவங்க ஃபுல் ஃபிட் அப்படின்றது கணக்கு எடுக்க முடியாது. ஸோ அந்த ப்ரப்போர்ஷன்ஸ் நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட் அண்ட் மசில் அண்ட் போன்ஸோட ப்ரப்போர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நாலாவது லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ்னு சொல்லுவோம், அதாவது ஹார்ட்டோட லெவல் ஆஃப் ஃபிட்னஸ். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங், என்டூரன்ஸ் ட்ரைனிங், ஜிம் ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணும்போது ஹார்ட்டோட லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இது எல்லாம் சேரும்போது தான் ஒருத்தவங்களோட லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் ஒவ்வொரு எக்ஸசைஸும் எந்தெந்த ஃபிட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். செகண்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது பாடியில் மசில் மாஸ் அதிகப்படுத்தணும்னா மசில்ஸ் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். மூணாவது ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜிங் ப்ராசஸ் அப்போது நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாம் ஸ்டிஃபன் ஆக ஆரம்பிக்கும், அதனால் நம்மளோட மொபிலிட்டி ரேஞ்ச் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம மசில்ஸ் ஜாயின்ட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அஜிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மூணாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நாலாவது டு கெட் அ பெட்டர் மென்டல் ஹெல்த். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே நம்ம பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட மூட், நம்மளோட பேசிக் லெவல் ஆஃப் வெல்பீயிங், அதாவது மென்டல் வெல்பீயிங்னு சொல்லுவோம், நம்ம திங்கிங், இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஏஜிங் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டிலே பண்ண போகுது. ஸோ பேசிக்காக நம்ம ட்ரெயின் பண்ணுறது வந்து நம்ம நாட் வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு, மொபைலாக நல்ல ஆக்டிவாக நம்ம வேலையை நம்மளே செய்கிறதுக்கு, நம்ம ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு, நம்மளோட மூட் அண்ட் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ட்ரெயின் பண்ணுறனால இருக்குது. ஸோ டெய்லி ஃபிட்னஸ் ட்ரைனிங் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை 5 டைப்ஸாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கார்டியோனா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜஸ்ட் அது ஒன்றும் இல்லை, வாக்கிங். இட் இஸ் அ பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ். ஒரு மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த கார்டியோ அப்படின்ற செக்மெண்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ஃபஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது நம்ம மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஜிம் போய் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்கிறோம். அது செகண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து ஸ்போர்ட்ஸ். இதை நம்ம எல்லோரும் இக்னோர் பண்ணிடுறோம். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செஷனில் நான் ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுன்றது எதுக்காக அப்படின்னா, ஈவன் தோ நம்ம எல்லோரும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸை ஏதாவது விளாடாமல் இருந்தால் அதை உங்களால் உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதை நீங்கள் உங்களோட ஸ்போர்ட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரது ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இன்றைக்கி கிட்ஸ் லெவலில் ஒபிசிட்டி ரொம்ப நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இந்த கிட்ஸை வந்து நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வாக்கிங், ஜிம் இது எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸை விளாட வைக்கணும் நம்ம. ஸோ அது வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த், ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, அது இல்லாமல் அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க படிக்கிறது, அவங்களோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடிஞ்சால் நம்ம அடல்ட்ஸுமே நம்ம பெரியவங்களுமே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டை ஏதோ வாரம் 1 நாள் 2 நாள் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாலாவது நம்ம பார்க்க போகிறது என்டியூரன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அதாவது
நம்ம நம்மளோட மோட்டோ வந்து வெயிட் லாஸ் மட்டும் அப்படின்னா நம்ம கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம அதுக்கும் மேலே நம்ம வந்து நம்மளோட கார்டியோவாஸ்குலர், அதாவது ஹார்ட், லங்ஸ், நம்மளோட ஜென்ரல் ஃபிட்னஸை ரொம்ப ஹையர் லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம என்டியூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணணும். என்டியூரன்ஸ் ட்ரைனிங்னா என்னென்னா, ரன்னிங், ஸ்ப்ரிண்ட் ஓடுறது, நல்லா வேகமாக ஓடுறது, ரொம்ப நேரம் ட்ரெக்கிங், ஹை லெவல் ஆஃப் மவுண்டைன் ட்ரெக் பண்ணுறது, அல்லது ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ்னு சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணோம்னா நம்ம என்டியூரன்ஸ், நம்மளோட ஹார்ட் அண்ட் லங்கோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு பேர் என்டியூரன்ஸ் ட்ரைனிங். ஃபிஃப்த் ட்ரைனிங் வந்து யோகா. யோகா எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயின்ஸில் நம்ம ஏஜ் ஆகும்போது அதோட மொபிலிட்டி ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஏன்னா லிகமெண்ட்ஸ் எல்லாம் டைட்டன் ஆகிறனால. ஸோ யோகா ரெகுலராக நம்ம பண்ணும்போது நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நம்ம க்ரீஸ் போட்டு நம்ம எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி யோகா. ஸோ நம்ம ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம லூசன் அப் ஆகும். அது இல்லாமல் யோகாவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மென்டல் ஹெல்த்துக்கு யோகா ரொம்ப நல்லது. ஸோ இதான் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ், என்டியூரன்ஸ் ட்ரைனிங், யோகா. நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கார்டியோ. கார்டியோனா நான் சொன்ன மாதிரி ஒரு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், அதாவது ஒரு மினிமம் எக்ஸசைஸ், வாக்கிங், சைக்கிளிங் அல்லது ஸ்லோ ஜாகிங், ட்ரெட்மில்ல நடக்கிறது, இது எல்லாமே கார்டியோவில் வந்துடும். ஸோ இந்த கார்டியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படி எல்லாரும் கார்டியோவை பற்றி பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இதுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை, நம்ம எந்த ஏஜில் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸி பண்ணுறது. பேசிக்காக இது ரொம்ப ஈஸி. அதனால ஃபஸ்ட்டு எல்லோரும் அட்லீஸ்ட் கார்டியோவாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோம். பட் அதை நம்ம அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா கார்டியோவில் இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக வெயிட் லாஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 40 minutes to 1 hour நடந்தோன்னா நம்மளால் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நடந்தீங்கனாலே உங்களுக்கு 300 to 400 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ இந்த கார்டியோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லியும் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 6000 ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ன்றது அந்த 24 மணி நேரம் டைம் ஃப்ரேமில். இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா, காலையில் எந்திரிச்சோடனே ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஒரு 45 minutes உங்களால் போக முடியும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு 5000 to 6000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஈவினிங் ஒரு 15 minutes வாக், அல்லது சாப்பிட்ட பின்னாடி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், போஸ்ட் பிராண்டியல் வாக், அதாவது சாப்பிட்ட பின்னாடி நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும், இன்சுலின் அதிகமாகும். நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளாரையே மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா அதில் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இதெல்லாம் ஒரு மேசிவ் இம்பேக்ட் நம்ம வெயிட் லாஸில் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னென்னா, இந்த கார்டியோ பண்ணும்போது இது வந்து கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் தான் உங்களோட கோலாக இருந்ததுன்னா கார்டியோவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைம் ஃப்ரேம், நான் 1 மணி நேரம் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்ற டைம் ஃப்ரேம்லாம் தூக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் ஒர்க் அவுட், அது இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நடுவில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோன்னா அதுக்கு நடுவில் முடிஞ்சால் எந்திரிச்சு ஒரு 10 minutes நடக்கலாம், சாப்பிட்ட பின்னாடி பிரேக்கில் ஒரு 10 minutes நடக்கலாம். ஸோ இதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போஸ்ட் பிராண்டியல் வாக்கிங், சாப்பிட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கார்டியோ பற்றி. இதில் வந்து வாக்கிங், சைக்கிளிங், ஸ்லோ ஜாகிங், இது ஸ்விம்மிங், இது எல்லாமே வந்து கார்டியோ எக்ஸசைசஸ். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா ஒன்றும் இல்லை, வெயிட் லிஃப்டிங், ஜிம்மில் போய் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லுவோம். இது ரொம்ப 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 முக்கியம். இதை பற்றி இப்போ தான் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் இதோட எக்ஸாக்ட் கான்செப்ட் என்னன்றதை நான் கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் பில்ட் ஆகும். மசில் பில்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்? மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மசில் இஸ் ஆக்சுவலி அன் ஆன்டி ஏஜிங் ஹார்மோன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயசு ஆகும்போது மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பித்து ஃபேட் அதிகமாகும். ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நீங்கள் மசிலை பில்ட் பண்ணுறீங்க, மசிலை குறைய விடாமல் பார்த்துக்கிறீங்க, மசிலை பில்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன உங்கள் உடம்புக்கு சொல்கிறீங்கன்னா, டெய்லியும் நான் இவ்வளோ வெயிட் தூக்குவேன், நான் டெய்லியும் இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், அதனால எனக்கு இவ்வளோ மசில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் உடம்புக்கு சொல்லும்போது மசில்ஸ் வந்து உடம்பு க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மசில் உடம்பு க்ரோ பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மசில்ஸ் வந்து மசிலில் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு சின்ன ஆர்கன் இருக்குது உள்ளர.
ஈவன் அட் ரெஸ்ட், அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட மசில்ஸ் வந்து ஏடிபின்னு சொல்கிற குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல மசில் பேரலாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு மசில்ஸ் வந்து கொஞ்சம் கேலரிஸை அதோட செயல்பாட்டுக்கு அது எடுத்துகிட்ருக்கும். ஃபேட் வந்து டெட் டிஷ்யூ மாதிரி, அது உடம்புக்குள்ளே இருக்கிறது வந்து அது வந்து எந்த ஏடிபியோ எந்த குளுக்கோஸோ அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபேட் அதிகமாக உடம்புல இருக்கிறது உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் கார்டியோவும் சேர்ந்து பண்ணும்போது நம்ம பேசிக்காக ஒரு சைடு நம்ம ஃபேட் லாஸ் பண்ண போகிறோம், இன்னொரு சைடு நம்ம உடம்பை வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் கெயின் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ஏஜிங்கில் என்ன நடக்குதோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட், இது ஜென்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது வந்து அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்றது வந்து போத் ஃபார் மென் அண்ட் உமன். உமனுக்குமே இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உமன் வந்து ஜிம் போய் வெயிட் லிஃப்ட் பண்ணால் பயங்கர மசில்ஸ் எல்லாம் பில்ட் ஆகி அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறும் அப்படின்றதெல்லாம் எந்த கான்செப்டுமே கிடையாது. உமன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான மசில்ஸ், அவங்களோட ஹார்மோன்ஸ் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த லெவலில் அவங்களோட மசில்ஸ் வந்து நிற்கும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை நம்மளோட பேசிக் ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸ்பெஷலி ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் பிலோ 50 இயர்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ உங்களோட ஒர்க் அவுட் டைம் வந்து ஒரு 1 hour அப்படின்னா ஒரு 20 minutes ஆஃப் கார்டியோ அண்ட் ஒரு 45 minutes ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆர்எல்ஸ் நீங்கள் வாரத்தில் 3 நாள் 4 நாள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஒரு 3 நாள் கார்டியோ பண்ணலாம். இல்லைனா மார்னிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிவிட்டு ஈவினிங் கார்டியோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை உங்களோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீனில் கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம மூணாவது பார்க்க போகிறது என்டியூரன்ஸ் ட்ரைனிங். ஸோ இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்டியூரன்ஸ் ட்ரைனிங்காக ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஹெவி லெவல் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது வேகமாக ஸ்ப்ரிண்ட் ஓடுறது, ஒரு 100 meters வேகமாக ஓடுறது, அல்லது ஒரு லாங் ட்ரெக், அதாவது ஒரு மவுண்டைன் ஏறுறது, ஒரு மவுண்டைன் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறது, இல்லை ரொம்ப வேகமாக சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு யங் இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒரு 30 to 40 50 வரைக்குமே கூட உங்களால் முடிஞ்சதை பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன உங்கள் உடம்புக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹார்ட் அண்ட் லங்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பண்ண வேணாம். டெய்லியும் ஒரு 10 minutes ஆஃப் என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்கிப்பிங் அடிக்கிறது அல்லது ஃபாஸ்ட் ரன்னிங் ஓடுறது, இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் அண்ட் லங் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக கூட ஆரம்பிக்கும். இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜிங் ப்ராசஸில் எல்லா ஆர்கனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஃபங்க்ஷனை கம்மி பண்ணிகிட்டே வரும். அதில் ஹார்ட், லங்ஸ், பிரெயின், கிட்னி இது எல்லாமே கம்மி ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி என்டியூரன்ஸ் ட்ரைனிங், ஸ்ப்ரிண்ட் ஓடுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஹார்ட் அண்ட் லங்கோட கெப்பாசிட்டி, அதோட ஃபங்க்ஷனை வந்து அதிகமாகவே ரீட்டைன் பண்ணுவீங்க. ஸோ நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்த ரெகுலராக கொஞ்ச நேரம் ஹை லெவல் இன்டென்சிட்டி ட்ரைனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்களோட ஹார்ட் ரிலேட்டட் மார்ட்டாலிட்டி, இப்போ நீங்கள் ஒரு டெத் அப்படின்னிங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 10 6 or 7 இஸ் டியூ டு ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட் தான் இப்போ ரொம்ப காமனஸ்ட் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்குது. ஸோ மெயினாக அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்டியூரன்ஸ் ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய ஸ்டடீஸ் வந்து ரெகுலராக என்டியூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறவங்களோட கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அதாவது ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் வந்து 200 to 300% வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்டியூரன்ஸ் ட்ரைனிங் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து யோகா பற்றி. யோகா வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி. நம்ம காலையில் வார்ம் அப் பண்ணி எந்திரிச்ச உடனே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் வார்ம் அப் பண்ணுறதுக்கு எல்லா ஜாயின்ஸையும் நம்ம ரொட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது மாதிரி யோகா வந்து எஸ்பெஷலி ஓல்டர் ஏஜில் ரொம்பவே அவங்களோட ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தி அவங்களோட மொபிலிட்டி, அவங்க நடக்கிறது, இந்த நம்ம சொன்ன மற்ற எக்ஸசைஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது வந்து யோகா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யோகா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரீதிங் அண்ட் மூமெண்ட் கோஆர்டினேஷன் வந்து பெட்டராக இருக்கும்.
ஸோ அதனால் மென்டல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வெயிட் லாஸ் பர்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாக்கும் வெயிட் லாஸ்லையும் பெரிய கனெக்ஷன் கிடையாது. பட் யோகா நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஜாயிண்ட் அண்ட் மசில் ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறனால மற்ற ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும். ஒர்க் அவுட்டை பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் நான் டெய்லி 1 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்காம நம்ம யார், நமக்கு என்ன தேவை, நம்ம எதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் நம்மளோட ஒர்க் அவுட் பிளானில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் அதிகமாக இருக்கீங்க, வெயிட் லாஸ் தான் உங்களோட கோல் அப்படின்னா நம்ம பியோர்லி வந்து நிறைய நேரம் கார்டியோ பண்ணி உங்கள் வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ இனிஷியலாக நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுற டயத்தில் டெய்லியும் நான் சொன்ன மாதிரி 6,000 to 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நடக்கணும். ஸோ 6,000 ஸ்டெப்ஸ் காலையில் நடந்துட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4,000 ஸ்டெப்ஸோ சாப்பிட்ட பின்னாடி ஒரு 1,000 ஸ்டெப்ஸாக பிரித்து நடக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட கோல் வந்து வெயிட் லாஸ்னால் கார்டியோவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ஓரளவுக்கு வெயிட் லாஸ் கொண்டு வந்துட்டோம், நம்மளோட அடுத்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு கார்டியோ ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஜிம் போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது மசில் பில்ட் ஆகிறனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அதனால் கிடைக்க போகுது. மெயினாக நம்ம சுகர், ப்ரெஷர், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இந்த வியாதிகளை எல்லாம் தடுக்கிறதுக்கு மசில் பில்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது 2வது லெவல் ஆஃப் ஃபிட்னஸ். அப்புறம் 3வது லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்டியூரன்ஸ் ட்ரைனிங். ஸோ நீங்கள் அத்லட்டிக்காக இருக்கணும், நல்ல ஆக்டிவாக இருக்கணும், உங்களோட ஃபிட்னஸ் லெவலை ஹையர் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 10 minutes ஆஃப் என்டியூரன்ஸ் ட்ரைனிங் உங்களோட ஒர்க் அவுட் பிளானில் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு ஒர்க் அவுட்னா வெயிட் லாஸ்க்கு அல்லது டெய்லி 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட் இல்லாமல் ஒர்க் அவுட்டை ஒரு ப்ராடான விஷயமாக பார்த்து அதை டெய்லி லைஃப் ஸ்டைலோடு கொண்டு வந்து நமக்கு என்ன தேவை, நம்ம உடம்பை நம்ம எப்படி மாற்றணும்னு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பிளானை நம்ம ஷெடியூல் பண்ணணும். நான் பர்சனலாக யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது கார்டியோ வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு பேரலாக அப்படியே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மசில் பில்ட் பண்ணும்போது அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், அடுத்த லெவல் ஆஃப் ஃபிட்னஸ் போகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்டியூரன்ஸ் ட்ரைனிங் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ் பற்றி பேசும்போது நம்ம இன்றைக்கி டேட்டில் மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம நேச்சரோட டிஸ்கனெக்டடாக ஆகிட்டோம். நம்ம வந்து இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸ்க்கு விட்டமின் டி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸில் இருக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று ஒபிசிட்டி, இன்னொன்று நம்ம சொல்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப செடென்ட்ரியாக மாறினது, எக்ஸசைஸ் இல்லாமல் மாறினது. 3வது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து நம்ம நேச்சருக்கும் நமக்கும் ஒரு பெரிய கேப்பை உருவாக்கிக்கிட்டோம். நம்ம வந்து சன்லைட்டுக்கு போகிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் அடிஷ்னலாக நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலயமா நான் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் வந்து 3 விஷயம். நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்டியோ பண்ணும்போது நிறைய டைம் வந்து வெளியே கார்டனில், பார்க்கில், ஈவன் வெயிலில் கூட நடக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. சன்லைட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து கோல்டு ஷவர். அதாவது நம்ம என்ன டெம்பரேச்சரில் நம்ம இன்றைக்கி இருக்கோமோ அதே டெம்பரேச்சரில் குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் வந்து சுடுதண்ணி வச்சு குடிக்கிறத ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்துட்டீங்க. பட் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. யூஸ்வலாக கோல்டு ஷவர் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் முதற்கொண்டு நம்ம கோல்டு ஷவர், அதாவது குளிர்ந்த தண்ணியில் குளிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மைண்டுக்கு நல்லது, ஹார்மோன்ஸ்க்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. 3வது பேர் ஃபுட் வாக்கிங், அதாவது வெறுங்காலில் நடக்கிறது. ஸோ இது சுகர் பேஷண்ட்ஸ் பண்ண வேண்டாம், மற்ற எல்லாரும், அதாவது காலில் மதப்பில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மினிமம் ஒரு 10 to 15 minutes வந்து வெறுங்காலில் நடந்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ 4வது டைமிங். ஸோ நிறைய நேரம் ஆக்டிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 1 மணி நேரம் நான் காலையில் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், நான் போய் ஆஃபீஸ் போகிறேன், அங்கே போய் உட்காந்தே இருப்பேன், வேலை செய்வேன் அப்படின்றது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் டயத்தில் முடிஞ்சால் கொஞ்சம் உட்காந்தே இருக்கிறத காட்டும், எழுந்திரிச்சு நிற்கிறது, மினிமல் வாக்கிங் பண்ணுறது, அங்கே லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடக்கிறது, நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் நேரம் மூமெண்ட்ஸில் இருக்கிறது. பேசிக்காக நம்ம மூவ் பண்ணாலே நம்ம அது எக்ஸசைஸ் தான் நம்ம கணக்காகும். நம்ம இப்போ ப்ராப்ளமே வந்து
நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டிங் பொசிஷனில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது. இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் கூட இருக்குது. ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம சிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கிறது மட்டுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் அட்டாக். அது நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டரோ, அதே மாதிரி 6 ஹவர்ஸ் வந்து நம்ம டெய்லியும் உட்காந்தே இருந்தோன்னா அதுவே ஒரு ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மூமெண்ட்டில் இருந்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேச்சரோட கனெக்டடாக இருங்க. சன்லைட்டில் நிறைய எக்ஸ்போஷர் எடுத்துக்கோங்க. வெறும் காலில் நடக்க பாருங்கள். குளிர்ந்த தண்ணியில் குளிங்க. நிறைய நேரம் கார்டியோ பண்ணுங்கள். நிறைய ஒர்க் அவுட் டைமை அதிகப்படுத்துங்க. ஆஃபீஸ் டயத்தில் நடுவில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன மாதிரி வழிகள் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஒர்க் அவுட் செஷனோட ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி பார்க்குற நிறைய கேசஸ் ஒபிசிட்டினால் அப்படின்றது தான் நான் இந்த ஃபஸ்ட்டு செஷன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேருந்து நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதே நோட்டோட நான் இந்த தேர்ட் செஷனை முடிக்க விரும்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உடல் பருமன், நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிறனால நமக்கு நிறைய டிசீசஸ் வருது. சுகர், ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா, மக்கள் வந்து மருந்தை சாப்பிட்றதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த மருந்தே இல்லாமல் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதை அவங்களால கொண்டு வர முடியல. அவங்களோட லைஃப் ஸ்டைலோடு கொண்டு போக முடியல. அதுக்கு நிறைய காரணம் தேடுறாங்க. அந்த காரணம் டாக்டருக்கு சொல்லி டாக்டரை ஏமாத்துறாங்களா, இல்லை அந்த காரணத்தை சொல்லி அவங்கள ஏமாற்றிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னென்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பேசிக்காக, நம்ம ஈஸியாக டேப்லெட்ஸ் போடுறோமே தவிர வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது கஷ்டமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமே. நம்ம ஈட்டிங் பிஹேவியரை கரெக்ட் பண்ணி நம்மளோட ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஒர்க் அவுட்டை கரெக்டாக வச்சுருந்தோன்னா இந்த மேக்ஸிமம் டிசீசஸை நம்ம ரொம்ப நாளைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வயசாகி வர வேண்டிய டிசீசஸ் எல்லாமே இப்போ எங்கர் ஏஜ்லேயே வருது. நம்ம அந்த எங்கர் ஏஜில் வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம டயட் அண்ட் ஃபிட்னஸ் ப்ரோக்ராமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பிளானில் நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்டிவ் டைம், அதாவது எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களால் ஆக்டிவாக இருக்க முடியுமோ அந்த டயத்தை அதிகப்படுத்துங்க. நிறைய கேலரிஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனிமலாக ட்ரைபாக இருந்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம், நம்ம நேச்சரோட கனெக்டாக இருப்போம், நம்ம எவ்வளோ நேரம் நடப்போம், நம்ம என்னென்ன வெயிட் தூக்குவோம், நம்ம எதுக்காக ஓடுவோம், நம்ம ஹண்டிங்காக ஓடுவோம், நம்மளோட லைஃப்காகவே நம்ம நிறைய வேலைகள் செய்வோம். பட் இப்போ நம்ம அது எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ இதனாலேயே நமக்கு ஒபிசிட்டி வருது, அடுத்து வியாதிகள் வருது. ஸோ நான் என்னோடய ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, டயட் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் நம்ம சொன்ன மாதிரி கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், என்டியூரன்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா, ஸ்ட்ராங் ஆகணுமா, ஃபிட் ஆகணுமா, உங்களோட வயசு என்ன அப்படின்றத வச்சு உங்களுக்கு தேவையான ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நிறைய டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் பிளானில் கொண்டு வர முடியும். இனிஷியலாக கஷ்டமாக இருக்கும். இனிஷியலாக என்ன டாக்டர் 1 மணி நேரத்துக்கு மேலே டெய்லியும் நடக்க சொல்கிறாரு, என்ன டெய்லியும் ஜிம் போக சொல்கிறாரு, இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் நார்மல். நம்ம அதுலேருந்து ரொம்ப விலகி வந்தனால இப்போ நான் நார்மலாக நம்ம செய்ய சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. எடுத்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அந்த லெவலில் இல்லாட்டி கூட இனிஷியலாக ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் மினிமம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் படிப்படியாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், மசில் பில்டிங், ஃபிட்னஸ் இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த மெசேஜை நம்ம கொண்டு போகணும். அவங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ், குழந்தைங்க பிரியமாக விளாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, வெளியே போய் விளாடுறது, அவங்களுக்கு பிடிச்ச கேம் ஆட வைக்கிறது, இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் குழந்தைங்க அவங்க நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்றது இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் அப்படின்னு நம்ம பேசும்போது இவ்வளவும் நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம், அல்லது உங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட் இல்லாமல் போகலாம். அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் எதுவோ, உங்களுக்கு சைக்கிளிங் பிடிக்குன்னா சைக்கிளிங் போங்க, ஸ்விம்மிங் பிடிக்குன்னா ஸ்விம்மிங் போங்க, ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னா ஸ்போர்ட்ஸ் விளாடுங்க, இல்லை ஜிம் போக பிடிக்குன்னா ஜிம் போய் பண்ணுங்கள். அங்கே ஒரு கம்யூனிட்டி, அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுங்கள்.
ஸோ அப்படி பண்ணும்போது அது உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒன்றா ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ரெகுலராக பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்றது ஒரு ஜேர்னி. ஸோ இருக்கிறதுலே ஃபிட்டாக இருக்கிறவங்க கூட அவங்க டெய்லியும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அவங்க இந்த ஒர்க் அவுட் இந்த டயட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம அந்த ஜேர்னிக்குள்ளார வந்துடணும். நம்ம அதை ஒரு இனிமேல் நம்ம இது மாதிரி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஒத்து போகிற எக்ஸசைசஸ் என்னவோ அதை எடுத்து பண்ண ஆரம்பிங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, டிசீசஸ் எல்லாம் வராமல் தள்ளி போட்டுடலாம். நம்ம ஜேபி ஃபிட்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் 3 எபிசோட் பார்த்தோம். ஃபஸ்ட் எபிசோடில் ஈட்டிங் பிஹேவியர் அண்ட் சைக்காலஜி பற்றி பார்த்தோம். செகண்ட் எபிசோடில் ப்ரப்போர்ஷன்ஸ், ஃபுட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எதை அதிகமாக சாப்பிட்ணும், எதை கம்மியாக சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், எப்படி சாப்பிட்டா மசில் பில்ட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். தேர்ட் எபிசோடில் ஒர்க் அவுட் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். எக்ஸசைஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, என்ன பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை பண்ணது பேசிக்காக என்னோட பேஷனுக்காக தான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேர்த்துக்கு சொன்னால் இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வருன்றது என்னோட நம்பிக்கை. டெஃபினட்டாக நீங்கள் இந்த 3 ப்ரோக்ராமை, இந்த 3 எபிசோடை நீங்கள் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இந்த விஷயம் நான் இன்றைக்கி சொன்னது நான் படித்தது மட்டும் கிடையாது. நானே உணர்ந்தது, நான் பண்ணது. நான் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்த எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த 3 எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய ஆசை வந்து இந்த எபிசோட் மூலிமா, இந்த ப்ரோக்ராம் மூலிமா என் பேஷண்ட்ஸு, நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கணும். மை பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச்.